ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் அபிஸ்மா. இன்னைக்கு நாம் பச்சை வேர்களில் வச்சு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஹெல்த்தியாகவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கப் பச்சை வேர்க்கடலையை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஊறின வேர்க்கடலையை 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். லெமன் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பீஸ், 2 டேபிள் ஸ்பூன் வேக வச்ச வேர்க்கடலையை சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் 50 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் ஃப்ரை ஆனதும் சின்ன வெங்காயம் 10, 6 பூண்டு பல் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ண 100 கிராம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 100 கிராம் கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்ச முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பிறகு வேக வச்ச வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வேக தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி குக் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் குக் ஆனதும் கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி எண்ணெய் பிரியிற வரைக்கும் 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி 2 நிமிஷம் குக் பண்ணி கொத்தமல்லி போட்டு இறக்கினால் அருமையான வேர்க்கடலை கிரேவி ரெடி. இந்த மெத்தடில் செய்து சாப்பிட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் மறக்காமல் குக் வித் அபிஸ்மாம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ்.